Hello friends, welcome to Centum Tutor. இந்த வீடியோவில் ஜெனரல் நாலேஜ் பார்லிமெண்ட், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரிலேட்டடான ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். தி இந்தியன் பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ், லோக்சபா, ராஜ்யசபா and council of ministers, president, லோக்சபா and ராஜ்யசபா. இந்தியன் பார்லிமெண்ட்டில் இதில் எதெல்லாம் சேர்ந்தது தான் இந்தியன் பார்லிமெண்ட். இப்போ கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எதெல்லாம் சேர்ந்தது இந்தியன் பார்லிமெண்ட்? லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சேர்ந்தது தான் இந்தியன் பார்லிமெண்ட்டா? லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்தியன் பார்லிமெண்ட்டா? லோக்சபாவும் ராஜ்யசபாவும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்தியன் பார்லிமெண்ட்டா? இல்லை பிரசிடெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்தியன் பார்லிமெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. இந்தியன் பார்லிமெண்ட்றது பிரசிடெண்ட், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. இப்போ நம்ம லோக்சபாவும் ராஜ்யசபாவும் மட்டும் பார்லிமெண்ட் கிடையாது. பிரசிடெண்ட், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இது 3 சேர்ந்தது தான் இந்தியன் பார்லிமெண்ட். லோக்சபா otherwise house of the people or lower house has dash members. லோக்சபான்னு சொல்லுவோம், இல்லைனா மக்களவை ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா லோவர் ஹவுஸ் கீழ் சபை அப்படின்னு சொல்லுவோம். இதில் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 545 543 540 532 கேட்டிருக்காங்க. இதோடைய நம்பர்ஸ் 543 543. இது மேக்ஸிமம் நம்ம கான்ஸ்டியூஷன் மேக்ஸிமம் எவ்வளோ அலோவ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 552 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப் 543 தான். ஆக்சுவலி 545 இருந்துச்சு, அது 543 மாறிச்சு. என்ன காரணன்றது அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3. 2 Anglo-Indian community nomination to the parliament was abolished in January 2020 by the DAS Constitutional Amendment Act 2019. 2019ல ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம். அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2019ல் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டப்பிரகாரம் ஜனவரி 2020 2 ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டியை நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஆங்கிலோ இண்டியன் சமூகத்தை சார்ந்த 2 நபர்களை மெம்பராக, அதாவது எம்பியா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க, இல்லாமல் ஆக்கிட்டாங்க. எந்த அமெண்ட்மெண்ட் பிரகாரம், எத்தனாவது அமெண்ட்மெண்ட் பிரகாரம்னு கேட்குறாங்க. ஸோ 104th அமெண்ட்மெண்ட் பிரகாரமாக, 102th செகண்ட் அமெண்ட்மெண்ட்டா, 101st அமெண்ட்மெண்ட்டா, 107th அமெண்ட்மெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் 104th அமெண்ட்மெண்ட். 104th அமெண்ட்மெண்ட் பிரகாரம் 2 ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டி நாமினேஷனை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதனால தான் 543 மாறி. கொஸ்டின் நம்பர் 4. த நார்மல் லைஃப் ஆஃப் லோக்சபா. லோக்சபாவினுடைய கால அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 இயர்ஸா, 5 இயர்ஸா, 4 இயர்ஸா, அன்லிமிட்டடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு லோக்சபாவினுடைய கால வாழ்க்கை அதனுடைய 5 இயர்ஸ் தான். 5 இயர்ஸ் அப்புறம் அது கலைக்கப்பட்டு புதிய மெம்பர்ஸ் பதவியேற்பாங்க. 5th question. To be eligible for membership in the Lok Sabha, a person must be a citizen of India and must be dash years of age. ஒரு லோக்சபாவில் ஒரு உறுப்பினராக ஆகணும்னா அதுக்கு தகுதி எலிஜிபிள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அவருக்கு இத்தனை வயசுக்கு மேலே இருக்கணும். மஸ்ட் பி டேஸ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ். 35 இயர்ஸா, 25 இயர்ஸா, 18 இயர்ஸா, நோ ஏஜ் லிமிட்டா. அப்போது ஒரு லோக்சபாவில், அதாவது எம்பியா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், லோக்சபாவுடைய மெம்பராக மாறுறதுக்கு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அவருக்கு 25 வயசு பூர்த்தியாக இருக்கணும், 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கணும். 6th question. The Rajya Sabha or Council of State or the upper house
have the maximum of dash members. ராஜ்யசபா சொல்லுவோம், இல்லைன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவோம், அப்பர் ஹவுஸ் மேல் சபை அப்படின்னு சொல்லுவோம். இதில் மேக்ஸிமம் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் எத்தனை மெம்பர்ஸ்னு கேட்டிருக்காங்க. 445 250 233 255 கேட்டிருக்காங்க. ஸோ ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் மெம்பர்ஸ் 250. இது கவனிக்க வேண்டியது இருக்குது. மேக்ஸிமம் தான் 250. எப்படி லோக்சபாவில் மேக்ஸிமம் வந்து 552 வரைக்கும் கான்ஸ்டியூஷன் அலோவ் பண்ணுது மேக்ஸிமம். பட் நம்ம இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப் அளவு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 443 தான் இருக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இதில் 250 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கலாம். மேக்ஸிமம். 7th question, currently ராஜ்யசபா has a sanctioned strength of dash members. இப்போது ராஜ்யசபா 250 வரைக்கும் இருக்கலான்னு பார்த்தோம். இப்போது ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட ஸ்ட்ரென்த்து மெம்பர்ஷிப் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 250 245 445 233 கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் 245 மெம்பர்ஸ் இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து 250 வரைக்கும் இருக்கலாம். அதில் இப்போ அலோவ் பண்ணது ஸ்ட்ரென்த் வந்துட்டு சாங்ஷனான ஸ்ட்ரென்த் வந்து 245 மட்டும்தான். 8th question, ராஜ்யசபா டேஷ் மெம்பர்ஸ் ஆர் நாமினேட்டட் பை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ராஜ்யசபாவில் எத்தனை மெம்பர்ஸ் இந்தியன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய ஜனாதிபதி வந்து தேர்ந்தெடுப்பார், நாமினேட் பண்ணுவார், பரிந்துரைப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 12 10 7 கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் 12 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அப்போது இன்றைக்கி வந்து ராஜ்யசபாவில் வந்து மொத்த சாங்ஷன் ஸ்ட்ரென்த் வந்துட்டு 245. அந்த 245ல் 233 தான் எலெக்ட் பண்ண மெம்பர்ஸ், அதாவது இன்டைரக்ட்லி எலெக்டட், பீப்புள் எலெக்ட் பண்ணுறது கிடையாது, இன்டைரக்டாக எலெக்ட் பண்ணுறது. 12 மெம்பர்ஸ் வந்து அதில் நாமினேட்டடாக இருப்பார். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நாமினேட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸாக இருப்பாங்க. அப்படியே 245. ஆனால் மேக்ஸிமம் 250 வரைக்கும் இருக்கலாம். பட் சாங்ஷன் ஸ்ட்ரென்த் இஸ் 245 தான். அந்த 245ல் 233 வந்து எலெக்டட் மெம்பர்ஸும் 12 மெம்பர்ஸ் வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸாகவும் இருப்பாங்க. 9th question, the minimum age for a person to become a member of ராஜ்யசபா is. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லோக்சபாவில் ஒரு மெம்பர் ஆகிறதுக்கு மினிமம் ஏஜ் வந்து 25 இயர்ஸ்னு பார்த்தோம். அதே மாதிரி ராஜ்யசபாவில் ஒரு மெம்பர் ஆகிறதுக்கு மினிமம் ஏஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 30 இயர்ஸா 25 இயர்ஸா 18 இயர்ஸா 35 இயர்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ராஜ்யசபாவுடைய மெம்பர் ஆகிறதுக்கு 30 இயர்ஸ் ஆகிருக்கணும், 30 வயசு ஆகிருக்கணும். ஆனால் லோக்சபாவுக்கு 25 இயர்ஸ். Question number 10, the tenure of ராஜ்யசபா is. நம்ம பார்த்தோம் லோக்சபாவுடைய கால அளவு வந்து 5 ஆண்டுகள். 5 ஆண்டில் அந்த கலைக்கப்பட்டு மீண்டும் எலெக்ஷன் நடத்தி புதிய மெம்பர்ஸ் வந்து பதவி எடுப்பாங்க. ராஜ்யசபாவில் மேல் சபையில் ராஜ்யசபாவில் அதனுடைய கால அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 5 இயர்ஸா 10 இயர்ஸா 6 இயர்ஸா நோ லிமிட்டான்னு கேட்டிருக்காங்க. ராஜ்யசபா அப்படின்றது ஒரு பெர்மனண்ட் அமைப்பு, ஒரு நிலையான அமைப்பு. இதை கலைக்க முடியாது. எப்படி லோக்சபா வந்து கலைக்கப்படும், 5 ஆண்டுகள் முடிந்து கலைக்கப்பட்டு புதிய மெம்பர்ஸ் வந்து பதவியேற்பாங்க. ஆனால் ராஜ்யசபா வந்து பெர்மனண்ட் ஒரு சபை, இதை கலைக்கிறது கிடையாது. நோ டிசொல்யூஷன், இது கலைக்க மாட்டாங்க. அதனால் இதுக்கு வந்து நோ டென்யூர், அதுக்கு வந்து நோ லிமிட், போய்கிட்டே இருக்கும். 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 6 இயர்ஸ் கிடையாது, நோ லிமிட். ஸோ த டென்யூர் ஆஃப் ராஜ்யசபா இஸ் நோ லிமிட். ஸோ நோ டென்யூர். த டென்யூர் ஆஃப் ஈச் மெம்பர் ஆஃப் தி ராஜ்யசபா இஸ். ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய கால அளவு, எவ்வளோ காலம் அவங்க உறுப்பினராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 இயர்ஸா 6 இயர்ஸா நோ ஃபிக்ஸட் டென்யூரா 4 இயர்ஸான்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே லோக்சபா பார்த்தோம். லோக்சபா 5 இயர்ஸ்க்கு தான் இருக்கும். மெம்பருடைய ஒவ்வொரு மெம்பரும் 5 இயர்ஸ்க்கு மட்டும்தான் லோக்சபாவோட மெம்பராக இருக்க முடியும். ஸோ லோக்சபாவுடைய டென்யூரும் 5 இயர்ஸ் தான், அதோடைய மெம்பர்ஸோடைய டென்யூரும் 5 இயர்ஸ் தான். இங்கே ராஜ்யசபாவுடைய டென்யூர் வந்து நோ லிமிட். ராஜ்யசபா கலைக்கப்படாத ஒரு நிலையான அமைப்பு, பெர்மனண்ட் ஸ்ட்ரக்சர் அது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோடைய
டென்யூர் எவ்வளோ அப்படிங்கும்போது 5 இயர்ஸா 6 இயர்ஸா நோ ஃபிக்ஸட் டென்யூரா 4 இயர்ஸ்னு கேட்டிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோடைய டென்யூர் வந்து 6 இயர்ஸ், 6 வருஷம் அவங்க மெம்பராக இருக்கலாம். 12th question, 1/3 of the members of Rajya Sabha retire every dash and replaced by newly elected members. ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மூன்றில் ஒரு பகுதி, 1/3, அதுவும் கொஸ்டினாக கேட்கலாம். மூன்றில் ஒரு பகுதி மெம்பர்ஸ் வந்து ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பதிலாக புதிய மெம்பர் எலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட காலம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு செகண்ட் இயர்லையுமா, தேர்ட் இயர்லையா, ஃபோர்த் இயர்லையா, 6th இயர்லையான்னு கேட்டிருக்காங்க. 1/3 ஆஃப் தி மெம்பர், ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய மூன்றில் ஒரு பகுதி மெம்பர் வந்து ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பதிலாக புதிய மெம்பர் செலக்ட் ஆயிடுவாங்க. So 1/3 of the members of Rajya Sabha retire every second year and replaced by newly elected members. 13th question, which Indian state has more Lok Sabha seats? Lok Sabha seat வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எது? ஏன்னா லோக்சபா சீட் அப்படின்றது வந்து எதை பொறுத்து இருக்குன்னா அங்கே மக்கள் தொகையை பொறுத்து இருக்கும். மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் வந்து அதிகமான லோக்சபா சீட் இருக்கும். மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் வந்து குறைவான லோக்சபா சீட்டு இருக்கும். அப்போ இந்தியன் ஸ்டேட்டில் வந்து அதிகமான லோக்சபா சீட் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ் யூபி, மத்திய பிரதேஷ் எம்பி, பீகார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்தியாவுடைய அதிக மக்கள் தொகை உள்ள ஸ்டேட்டுக்கு தான் அதிக லோக்சபா சீட் இருக்கும். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஸ்டேட் உத்தரப்பிரதேஷ். அதனால் உத்தரப்பிரதேஷில் வந்து அதிகமான லோக்சபா சீட் இருக்கும். அதாவது 80 லோக்சபா சீட் வந்து உத்தரப்பிரதேஷில் மட்டுமே இருக்குது. கொஸ்டின் நம்பர் 14, the maximum interval allowed for the parliament to meet is. பார்லிமெண்ட், நம்மளுடைய பார்லிமெண்ட் வந்து கூடுவாங்க. எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ இன்டர்வல் இருக்கணும், எவ்வளோ இடைவெளி இருக்கலாம், அந்த இடைவெளிக்கு மேலே போகக்கூடாது. 2 கூட்டங்கள் பார்லிமெண்ட்டில் கூட்டங்கள் நடைபெறும். அந்த 2 கூட்டங்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி வந்து எத்தனை மேக்ஸிமம் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. 3 monthஸா, 9 monthஸா, 6 monthஸா, 4 monthஸா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 பார்லிமெண்ட் மீட்டிங்க்கு இடையில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இன்டர்வல் வந்து 6 months. 6 monthsக்கு மிக கூடாது. 6 monthsக்கு ஒரு தடவை கூடிடணும். அதாவது சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் ஒரு வருஷத்தில் 2 முறை கண்டிப்பாக பார்லிமெண்ட் கூடியிருக்கணும். குறைந்தது 2 முறை கூடியிருக்கணும். மேக்ஸிமம் இன்டர்வல் 6 மாதம் தான் இருக்கணும். 15th question, the money bills can be introduced in. மணி பில்லை வந்து அதாவது எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ராஜ்யசபாலியா, லோக்சபாலியா, போத் ஹவுசஸ் 2, ராஜ்யசபா அண்ட் லோக்சபா 2 சேர்ந்த ஹவுஸ்லையா, இல்லை நன் ஆஃப் தி எபோவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மணி பில், அதாவது இந்த மணி பில்லை வந்து ஆரிஜினேட் ஆகிறது, தொடங்கிறது, இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எங்கன்னு கேட்டிங்கன்னா லோக்சபாவில். சிக்ஸ்டீன்த் கொஸ்டின், த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை. பிரைம் மினிஸ்டரை வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க? த வைஸ் பிரசிடெண்ட்டா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா, பிரசிடெண்ட்டா, த ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபாவான்னு கேட்டிருக்காங்க. பிரைம் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணுறது வந்துட்டு தி பிரசிடெண்ட், ஜனாதிபதி தான் பிரைம் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. 17th கொஸ்டின், எ பர்சன் ஹூ இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் கேன் பிகம் எ மினிஸ்டர் ஃபார் எ மேக்ஸிமம் பீரியட் ஆஃப். ஒரு பார்லிமெண்ட்டில் மெம்பராக இல்லாதவர், உறுப்பினராக இல்லாதவரும் மினிஸ்டர் ஆகிக்கலாம், மந்திரியாக இருக்கலாம், மினிஸ்டராக இருக்கலாம். எத்தனை காலத்துக்கு, மேக்ஸிமம் எத்தனை காலத்துக்கு இருக்க முடியும்? ஏன்னா அவர் எலெக்ட் ஆனால் தான் அதோடைய நீண்ட காலத்துக்கு இருக்க முடியும். ஆனால் எலெக்ட் ஆகாமல், அவரை வந்து எலெக்ட் பண்ணாமல் இருந்தால், அவர் மெம்பராக இல்லாமல் இருந்தால் எத்தனை காலத்துக்கு அவர் மினிஸ்டராக இருக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. 3 months, 6 months, 8 months, 2 months கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் 6 months. 6 months. அவர் 6 monthக்கு மேலேயும் 6 மாதத்துக்கு மேலேயும் அவர் மினிஸ்டராகவே தொடரணுன்னா அவர் வந்து மெம்பராக, உறுப்பினராக ஆனால் மட்டும்தான் தொடர முடியும். இல்லாட்டினா 6 மாதத்துக்கு மட்டும்தான் அவர் மெம்பராக இருக்க முடியும். அதிகபட்சம் 6 மாதத்துக்கு மட்டும்தான் மெம்பராக இருக்க முடியும். கொஸ்டின் நம்பர் 18, த மினிஸ்டர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை. மினிஸ்டர்ஸை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க? த பிரசிடெண்ட், தி பிரைம் மினிஸ்டர்,
the Speaker of the Lok Sabha, the President on the recommendation of Prime Minister. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது வந்துட்டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய ஜனாதிபதி தான் பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. மினிஸ்டர்ஸை இந்த பிரைம் மினிஸ்டரில் இருக்கக்கூடிய அவையில் இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டர்ஸை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டி, ஆப்ஷன் டி, த பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆனால் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டருடைய ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணுவார் பிரசிடென்ட். கொஸ்டின் நம்பர் 19, the number of Lok Sabha seats in Tamil Nadu. தமிழ்நாட்டில் எத்தனை லோக்சபா சீட் இருக்குது? 40, 42, 39, 38. 40, 42, 39, 38. Answer is 39, option C. 39 லோக்சபா சீட் தமிழ்நாட்டில் இருக்குது. 20th question, the number of Rajya Sabha seats in Tamil Nadu. லோக்சபா சீட் வந்து 39 இருக்குன்னு பார்த்தோம். தமிழ்நாட்டில் எத்தனை ராஜ்யசபா சீட்ஸ் இருக்குது? 38, 18, 12, 23. இதில் எது நம்பர் ஆஃப் ராஜ்யசபா சீட்ஸ் இன் தமிழ்நாடு கேட்டிருக்காங்க. ஸோ 18, ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன், கரெக்ட் ஆன்சர். 18 ராஜ்யசபா சீட்டும் 39 லோக்சபா சீட்டும் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.